ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களை எங்கே கூட்டு போக போகிறேன்னா மகாபலிபுரம் தான். வாங்க போகலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி அந்த டே அன்றைக்கி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மார்னிங் 8 o'clock எழுந்து என்ன தான் நம்ம உழைச்சி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிட வச்சு பசங்களை கிளப்பி விட்டாலும் நம்மளால் வீட்டிலேருந்து 12 மணிக்கு முன்னாடி கிளம்பவே முடியலங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் 12 மணிக்கு இங்கே சென்னையிலேருந்து கிளம்பி மகாபலிபுரம் போனோம். தட் இஸ் ஃப்ரம் அம்பத்தூர்லேருந்து கிளம்பி மகாபலிபுரம் போனோம். ஒரு 2 hours கிட்ட ஆகிடுச்சு. உங்களுக்கும் இப்படி தான் நடக்குதா, இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா? ஏன்னா உங்களுக்கும் இப்படி தான் நடக்குதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் ஐம் நாட் அலோன் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுப்பேன். இல்லைனா நீங்கள் சீக்கிரமாக கிளம்புவீங்கன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி, அதாவது கிட்ஸை வச்சுட்டு எப்படிங்க டைம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு மட்டும் இல்லை, இதை பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கேருந்து கிளம்பி ஒரு கிலோமீட்டர் கூட போயிருக்க மாட்டோம். அதுக்குள்ளே இந்த ஒரு கருப்பட்டி காஃபி கடை இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து ஸ்டாப் பண்ணி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணோம். ஆனால் நாங்கள் இந்த வெயிலுக்காக நாங்கள் ஜிகர்தண்டா அண்ட் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம். ஜிகர்தண்டா நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக தான் தெரிஞ்சுது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஐஸ்கிரீம் நாங்கள் ஃபஸ்ட்டு அது என்ன ஃப்ளேவர்னு தெரில, வெனிலா ஃப்ளேவர்னு நினச்சி நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பட் டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் இது வெனிலா ஃப்ளேவர் இல்லைன்றது மட்டும் எங்களால் சொல்ல முடிஞ்சது. பட் அது என்ன ஃப்ளேவர்னு யோசிச்சுட்டே இருந்தோம். சாப்பிட்டு பார்த்தப்போ ஃபஸ்ட்டு நுங்கு மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த போட்லேயே போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எந்தெந்த மாதிரியான ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, என்ன ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இது ஒரு பலாப்பழம் ஃப்ளேவர். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருப்பட்டி காப்பி அந்த மாதிரி காஃபி ஷாப்பில் ஐஸ்கிரீம் பலாப்பழம் ஃப்ளேவரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு 2 years பிஃபோர் தான் கருப்பட்டி காஃபி ஸ்டார்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் பார்த்தா அதுக்கு இவ்வளோ பிரான்ச்சஸ் வந்துச்சு. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு தியர் ஹார்ட் ஒர்க். அண்ட் அவங்கக்கிட்ட இருக்க ஐஸ்கிரீம்லாம் எந்தெந்த ஃப்ளேவர்ஸ் தான் இருக்குது. இந்த போர்ட் பற்றி தான் நான் ப்ரீவியஸாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். காலையில் சீக்கிரமாக எழுந்து வேலையெல்லாம் பார்த்ததுக்கும் எனக்கு செம்மையாக தூக்கம் வந்துச்சு. அண்டு காரில் போகிறதுக்கும் காற்று சூப்பராக அடிச்சது. நல்லா தூங்கியாச்சு. எழுந்து பார்த்தா ஈஸியாக தானே வந்திருக்கோம், இன்னும் நம்ம மகாபலிபுரம் போகல அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் தான் கண்ணை மூடின மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தா நம்ம மகாபலிபுரம் தாண்டியே போயிட்டுருக்கோம். நாங்கள் இந்த ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம், அன்னை ரெஸ்டாரண்ட். அது வெளியே இருந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் உள்ளே ரொம்பவே ஆவரேஜாக தான் இருந்துச்சு. நீங்கள் மகாபலிபுரம் போகிறீங்க அப்படின்னா ஐ வில் டெஃபினெட்லி நாட் ரெக்கமெண்ட் திஸ் பிளேஸ். ஏன்னா அங்கே ஹைஜீனாகவும் இல்லை, அட் த சேம் டைம் ஃபுட்டும் நல்லா இல்லை. பட் பசிக்கு கிடச்சது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. சரி வாங்க, இப்போ நம்ம மகாபலிபுரம் போகலாம். மகாபலிபுரம் இந்த இடத்த பற்றி சொல்லணுன்னா, இது பே ஆஃப் பெங்கால் கடற்கரை ஒட்டி அப்படி இருக்கனால இதை மகாபலிபுரம் கடற்கரை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான். அண்டு நம்ம நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி சவுண்டு வர்றது ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் ரொம்பவே ட்ரை பண்ணோம், எங்களுக்கு அந்த சவுண்டும் வரல, எதுவுமே வரலை. அண்ட் அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் சும்மா விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிவிட்டு மகாபலிபுரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டோம். நான் ஒரு 10 yearsக்கு முன்னாடி வந்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் போட்ட பிளான் எல்லாம் கேன்சல் ஆகி கடைசியில் இப்போ தான் வர முடிஞ்சுது. சரி, நம்ம இப்போது மகாபலிபுரம் அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மகாபலிபுரம் கடற்கரை கோயில் அப்படின்றது தமிழ்நாட்டோட முதல்ல அமைக்கப்பட்ட கட்டுமான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவர்களால் கட்டப்பட்டு தான். இந்த கடற்கரையொட்டி ஒரு கோயில் இருக்கும்ல, இது நீங்கள் அப்கமிங் கிளிப்ஸில் பார்ப்பீங்க. அந்த கோயிலை பற்றி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது ஒரு 45 அடி உயரம் கொண்டது. அண்ட் இந்த கோயிலை 8ஆம் நூற்றாண்டில் கருங்கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கோயிலை கட்டிகிட்டு இருக்கும்போது இந்த இடம் ஒரு ஹார்பர் மாதிரி துறைமுகமாக செயல்பட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் அந்த நேரத்தில் இந்த பர்டிகுலர் பிளேஸை 1ஆம் நரசிம்மவர்மன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாருன்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த 1984 யுனெஸ்கோ அப்படின்ற ஒரு நிறுவனத்தை உலக பாரம்பரிய களங்கள் அப்படின்ற ஒன்றாக இதை அறிவிச்சிருக்காங்க. கற்கள் கொண்டு கட்டப்பட்ட கோயில்களில் இந்த கோயில் மிகவும் பழமையான கோயில் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மகாபலிபுரம் விசிட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பீச்லேருந்து வரீங்கன்னா
ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுற இடம் இதுவாக தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு மலையை குடஞ்சி நிறைய உருவத்தை செதுக்கி வச்சுருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கான அர்த்தம் எனக்கு பெருசாக தெரியாது. அண்ட் நாங்கள் வந்து இங்கே ஸ்லைட் மாதிரிலாம், அதாவது உட்காரத்துக்கே ஸ்லைட் மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல நம்ம அப்பப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து நம்மளோட தமிழ் பாரம்பரியத்தோட ரொம்பவே பழமையான கோயில். அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து நம்மளோட முன்னோர்கள் எந்த அளவுக்கு ரொம்ப க்ரியேட்டிவாகவும் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்கிடெக்சரல் மைண்டோடு இருந்தாங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். அதுக்காகனாச்சும் இந்த இடத்த நம்ம விசிட் பண்ணோம். ஏன்னா இப்போது நம்ம ஒரு ஃபாரினர் வந்து இந்தியாவுக்கு வராங்க ஆர் தமிழ்நாடுக்கு வராங்கன்னா அவங்களோட ஐட்னரியில் எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக மகாபலிபுரம் இருக்கும். ஏன்னா அங்கே நிறைய ஃபாரினர்ஸ் இருக்கிறத நான் பார்த்தேன். ஸோ வெளியேருந்து வரவங்க எல்லாருமே வந்து நம்மளோட நாட்டோட பாரம்பரியத்தையும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கும் போது நம்ம ஊர்லேயே இருந்துட்டு நம்ம போய் அது தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது கண்டிப்பாக தப்பு. ஸோ நீங்களும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் மகாபலிபுரத்தை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ தட் நம்மளோட முன்னோர்கள் எந்த அளவுக்கு ரொம்ப அறிவாளியாக இருந்து கட்டிடக்கலையெல்லாம் எவ்வளோ திறமையாக இருந்தாங்கன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மலையை வந்து நம்மளுக்கு பேக்ட்ராப்பாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. நாங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அதை நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ் ஃபார் மகாபலிபுரம். அங்கே தெரியுது பார்த்திங்களா ஒரு பெரிய மலை மாதிரி, கல் மாதிரி. இது ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தப்ப பயமாக இருந்துச்சு. அதாவது ஒரு 10 years பிஃபோர் வந்தப்போ இது எங்கே உருண்டு வந்து விழுந்துருமோன்னு. பட் பார்த்திங்கன்னா அது அங்கேயே தான் இருக்குது. இது தள்ளுற மாதிரி நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. ஸோ நாங்களும் எடுத்தோம். அண்ட் இந்த மலை ஏறுறதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் பாருங்கள் அந்த கிட்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக ஏறிட்டாங்க. அண்ட் திஸ் இஸ் த வியூ ஃப்ரம் தட் சின்ன மலை. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டிலேருந்து ஒரு 12 அந்த மாதிரி தான் கிளம்புனோம். இங்கே வந்து ஒரு 2 o'clock போல் ரீச் ஆனோம். அண்ட் அதுக்கப்புறமா சாப்பிட்டு இங்கெல்லாம் வரத்துக்குள்ளே 3 o'clock கிட்ட ஆகிடுச்சு. சன் பார்த்திங்களா எப்படி இருக்குது. நான் தெரியாமல் ஹீல்ஸ் போட்டு வந்துட்டேன். ஸோ என்னால் ஸ்லிப்பர் போட்டும் நடக்க முடியல. ஸோ ஸ்லிப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு நடந்தேன். பட் வந்து சீரியஸாகவே சொல்கிறேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செருப்பு போடாமல் நடந்தது. காலுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. அந்த ஹீட்டு இந்த பாறையில் பட்டு, இந்த பாறை அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. அதில் நடந்தது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கால் வலிக்கு. பட் எப்போ எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த மண்ணில் நடக்கும்போது தான் ரொம்பவே கல்லாக இருந்துச்சு. பாப்பாவை ஃபுல்லாகவே என் ஹஸ்பண்ட் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அப்பாவும் பிள்ளையும் ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஏன்னா வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு கீழே போகணுன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து ஃபுல்லாக ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஏன்னா கிட்ஸ் இருக்கனால அவங்களாலையும் ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அண்ட் இந்த வெயிலில் நம்மளுக்கும் எனர்ஜி ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆகிருக்கும். ஸோ சைமல்டேனியஸாக நம்மளையும் பார்த்துட்டு அவங்களையும் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆல்சோ நம்ம வந்து கொஞ்சம் பேக் பேக்லாம் எடுத்துகிட்டு வந்தனால அதையும் தூக்கிட்டு வர நடக்கணும். ஸோ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. பட் இந்த கிட்ஸ்க்கு வந்து எங்கேருந்து எனர்ஜி வருதுன்னு தெரியல. இருக்க எல்லா மலையிலையும் ஓடி போய் ஏறி இறங்கிட்டு இருந்தாங்க. ஓகே, லைக் ஐ செட், நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. டைரெக்டாக வந்து கொஞ்சம் ஒரு 1 kilometer கிட்ட நடந்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இந்த வே வழியாக நம்ம போய் லைட் ஹவுஸ் பார்க்கலாம். லைட் ஹவுஸ் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணுற டைம் வந்துச்சு. அண்ட் நாங்கள் தான் லாஸ்ட் பேட்ச் அவங்க விட்டதில்லை. ஸோ நாங்கள் எல்லாருமே போகல. சில பேரால் முடியல, பெரியவங்களாம் வந்திருந்தாங்க, அவங்களாம் இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாங்கள் எல்லாமே வந்து லைட் ஹவுஸ் போனோம். இந்த லைட் ஹவுஸ் போகிறதுக்கு ஒரு பெரிய க்யூவே நிற்கும். அண்ட் அந்த மேலே தெரியுதில்ல, அந்த இடம்லாம் போகிறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து இந்த லைட் ஹவுஸ் க்ளோஸ் பண்ண போகுது அப்படின்றதுக்காக. லைட் ஹவுஸ் மட்டும் இல்லை, 5 o'clock மேலே இந்த இடமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம லைட் ஹவுஸ்னாச்சும் பார்த்துடணும், மேலே போயிட்டு அந்த ஒரு வியூனாச்சும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். இந்த மகாபலிபுரம் என்ட்ரன்ஸ் டிக்கெட், ஆல்சோ இந்த லைட் ஹவுஸ்க்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட்டோட அமௌண்ட்டை வந்து நான் டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள்.
ஸோ இந்த லைட் ஹவுஸ் உள்ளே ஏறுறது இறங்குறது வந்து ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் கிட்ஸ் வச்சுட்டு ஏறுறது இறங்குறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஸ்பைரல் மாதிரி இருந்துச்சு அந்த படிக்கட்டுலாம். அதான் எங்களோட ரிலேட்டிவ் கிட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிகிட்டே வந்தாங்க. ஏன்னா அவங்க ஒரு தீவிர தளபதி ஃபேனு. அவங்க வந்து இதுலேயே எப்படி வந்து கில்லி படத்தில் விஜய் ஓடினார், ஸ்பீடாக ஓடினார் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அந்த லைட் ஹவுஸ் ஏறி இறங்கி முடிக்கிறவரெலாம் அவங்க மைண்ட் ஃபுல்லாகவே வந்து விஜய் மேலே மட்டும் தான் இருந்துச்சு. விஜய் பற்றி மட்டும் தான் பேசிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதுதான் லைட் ஹவுஸோட டாப் வியூ. நம்மளுக்கு வந்து அந்த பீச்சே தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இந்த வியூ. இதுக்காக தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே ஏறி வந்தோம். அண்ட் இட்ஸ் ரியலி ஒர்த் இட். வீடியோட பிகினிங்கில் வந்து நான் ஒரு கடற்கரை கோவில் பற்றி பேசியிருப்பேன். அண்ட் திஸ் இஸ் தட் கோவில். நம்ம வந்து இந்த லைட் ஹவுஸ் மேலே ஏறி ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது. ஏன்னா நெக்ஸ்ட் வந்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் நாம் வந்தது ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைமு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்க விடல, அதுக்குள்ளே இறங்க சொல்லிட்டாங்க. ஸோ இறங்கி வந்தாச்சு. அண்ட் போகிற வழியில் வந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸை பார்த்தோம். ஸோ இந்த இடத்தையும் வந்து கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டாப் பண்ணோம். இங்கே பார்த்தா அந்த பில்லரில் எவ்வளோ அழகாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்களேன். எனக்கு என்னமோ இது வந்து பழசா இல்லை இது புதுசாக இப்போ தான் பில்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரில. உங்களுக்கு என்ன ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா அந்த 10 இயர்ஸ் பிஃபோர் நான் வந்தப்போ இதை எனக்கு பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இல்லை. ஸோ இது அப்பத்துலேருந்து இருக்கான்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. சன்செட் ஆகிற நேரம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அண்ட் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி பீச்சுக்கு போகலாம் அப்படின்ற பிளானில் இருந்தோம். அண்ட் இங்கே வந்து ஒரு கோவில் இருக்குது என்ட்ரன்ஸில். இது வந்து நாங்கள் போகும்போது தான் பார்த்தோம். இங்கே இருக்க சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயத்த நாங்கள் அன்றைக்கி தான் பார்த்தோம். தட் இஸ் எங்கள் பப்புக்கு வந்து கிரிக்கெட் விளையாட பிடிக்குன்றதே எங்களுக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. அங்கே கிரிக்கெட் பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க, குட்டி பசங்கள்லாம். இவர் வந்து அவங்கக்கிட்ட இந்த பேட்டு பால் வாங்கி இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு இருந்தார். ஸோ நாங்கள் பீச்சில் வந்து பேட் அண்ட் பால் ஆல்சோ வந்து பீச் டாயும் வாங்கிட்டு வந்தோம் பசங்களுக்கு விளையாடுறதுக்காக. ஸோ இது ஒரு 6:30 போல் ஆயிடுச்சு. நாங்கள் அங்கேருந்து கிளம்பி நடந்து வரணும்ல. ஸோ கொஞ்சம் எனர்ஜி வேணும்னு சொல்லிவிட்டு டீ அண்ட் சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். அண்ட் இங்கே வந்து இந்த மாதிரியான சிப்பி முத்து அதெல்லாமே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். பட் வந்து நான் எதுவுமே வாங்கலை. ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய வாங்கி வச்சுருக்கேன். இங்கே சென்னையில் வந்து நம்ம நுங்கு எனக்கு அப்படியே வந்து அந்த காயோடு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வாங்கினதில்லை, தனியாக தான் வாங்கியிருக்கேன். பட் இந்த ஷாப்பில் வந்து நம்மளுக்கு அப்படியே அந்த காயோடையே கொடுத்தாங்க. அது ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. ரொம்பவே சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு.
அவங்க எவ்வளோ சூப்பராக கட் பண்ணுறாங்க பாருங்கள், அதை தான் நான் இந்த வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன். தண்ணியில் விளையாடுறது தான் யாக்ஷிகாவுக்கு ரொம்ப பிடிக்கும். முழுசாக சந்திரமுகியாக மாறின யாக்ஷிகாவை நீங்கள் இப்போ பார்க்கலாம். அண்டு தண்ணியில் ஜாலியாக விளையாட்டுருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து நம்ம பப்பு பீச் டாய் வாங்கினதில் மண்ணில் அவங்க தண்ணியில் விளையாடுறாங்கன்னா இவர் வந்து மண்ணில் குளிச்சுட்டு இருந்தார். வீட்டுக்கு போய் இவங்க 2 பேரையும் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே படாத பாடுபட்டாச்சு. அண்ட் ஆல்சோ இந்த தண்ணியில் விளையாடிலாம் முடிச்சுட்டு வந்துட்டு பசங்க கேம்ஸ் விளையாட்டுருந்தாங்க. அண்ட் அவ்வளோதான், ஒரு 10 o'clock போல் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மதியானம் சாப்பிட்ட சாப்பாடு தான் ரொம்பவே சொதப்பிடுச்சு. ஸோ நைட்னாச்சும் ஒரு நல்ல ஹோட்டலாக போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். 10 o'clock தான் ஆயிடுச்சு. பட் வந்து அங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது போகிற வழியில். ஸோ இந்த ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் ஸ்டாப் பண்ணோம். கருப்பட்டி காப்பி தான் இதுவும். பட் நாங்கள் தான் ஸ்டாப் பண்ணோம். ஸோ இதோட ரிவ்யூ எப்படி இருக்கும், இங்கே ஃபுட் எப்படி இருக்கும்ன்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் அந்த ஆம்பியன்ஸ் மட்டும் பார்த்து நாங்கள் ஸ்டாப் பண்ணோம். பட் சீரியஸ்லி இங்கே ஃபுட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதோட லொக்கேஷன் வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன். நீங்கள் எப்போது நீங்கள் மகாபலிபுரம் போகிறீங்க, இல்லை இன்கேஸ் அங்கேருந்து வரீங்க அப்படின்னா இங்கே போய் நீங்கள் ஒரு ட்ரை கொடுக்கலாம். வெஜ் ஆர் நான்வெஜ் எல்லாமே இங்கே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் ரொம்பவே திருப்தியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். We have come to the end of the video. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நான் உங்களை எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye.